வணக்கம், காஞ்சிகரத்தன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி அப்படியே ஈவினிங் அப்படி மழை வர மாதிரி பயங்கரமாக அப்படி டார்க் ஆச்சு. அப்புறம் ஓகே, சரியாக போயிட்டுலாம். ஓகேவா? இன்றைக்கி நைட் டிஃபன் தோசை அண்டு மாங்காய் தொக்கு அன்றைக்கி செஞ்சேன் இல்லையா, அதுக்கு இது காம்பினேஷன் நல்லா இருக்குது. புது தவால் தான் போட்டுருக்கு. சரியான வெயிட் இந்த தவா, கேர்ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ணணும். தோசை இன்னும் மெல்லிசாக ஊற்றினா நல்லா வரும், மற்ற விஷயம். அப்புறம் இன்றைக்கி +2 ரிசல்ட் இல்லையா, ரொம்ப அழகாக பசங்க படிச்சிருக்காங்க. பழனியில் ஒரு பொண்ணு, என்னது ஓவியாஞ்சலின்னு பேரே அழகாக இருப்பாங்கண்ணே. 600க்கு 599 எடுத்துருக்கான். ஏன் அந்த 1 மார்க் போடலன்னு தெரில. அதே மாதிரி திருப்பூரில் பல்லடம்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே ராகுல்னு ஒரு பையன் 599 எடுத்துருக்கான் 600க்கு. அவன் அந்த சைடில் பெரும்பாலும். ஆனால் இப்போ வழக்கம் போல் கேர்ள்ஸ் தான் முதல் இடம் வராங்க, பாய்ஸ் 2வது இடம் வராங்க. இந்த சென்டம் போடுறதுலாம் இப்போ தான் வருதுங்க. நம்ம படிக்கும் போது கிடையவே கிடையாதுங்க. மேக்ஸில் மட்டும்தான் எடுக்க முடியும், மற்றபடி நீங்கள் எதுலேயுமே எடுக்க முடியாது. சேலஞ்ச் பண்ணுறேன். அப்போல்லாம் யாருமே 100க்கு 100 எடுத்ததாக சரித்திரமே கிடையாது. தமிழில் எடுக்க முடியாது, இங்கிலீஷில் தமிழில் ஏதோ ஸ்பெல்லிங் கிராமர் மிஸ்டேக்கு, இங்கிலீஷில் ஹேண்ட் ரைட்டிங் ஏதோ ஒன்று போட்டு 2 மார்க் 3 குறைஞ்சி சென்டமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ எப்படி கொடுக்குறாங்க ஒன்றும் புரியல. பசங்க பாயிண்ட் வச்சு பசங்க தொட்டு அதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா என்னன்னு தெரியல. ஏன்னா இப்போத்தினுடைய எஜுகேஷன் லெவல் வேறு மாதிரியாக இருக்குது. கொடுக்குன்னா அது சந்தோஷம் தான். ஏன்னா இன்னும் 1 மார்க் எடுத்தால் சென்டம் எடுத்துருப்பான். அதாவது 600க்கு 600 அப்படி வந்தால் அது ஒரு பேர் இல்லையா, அதான் விஷயம். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்லிடுறோம். டிஃபன் பற்றி ஒரு சின்ன ஜோக் வருது. ஒரு மளிகை ஸ்டோரில், அதாவது சூப்பர் மார்க்கெட்டில் ஒருத்தன் என்ன பண்ணுறான், இன்றைக்கி நைட்டு என்ன டிஃபன், தோசையா இட்லியான்னு கேட்குறான் ஒய்ஃப்கிட்ட. இல்லை சம்பா கோதுமை வாங்கியிருக்கேன், இதை தான் இன்றைக்கி நைட்டு, ஏன்னா உங்களுக்கு சுகர் ஏறிடுது அப்படின்றான். உடனே ஆத்மன்னு சொல்கிறான், சரி இதுக்கு சைடிஷ் என்னான்னு, தேங்காய் சட்னியா அப்படின்னா. தேங்காய் சட்னி அரைக்க டைம் இல்லை, சம்பா கோதுமை பண்ணிட்டு சர்க்கரை வச்சுக்கோங்க போதும் அப்படின்ட்டு. சுகருக்காக சொல்லிட்டு நம்ம சர்க்கரை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணுறாங்க. எப்படி இது இப்படி தான் போதுங்க. இது அதாவது சம்பா ரவைக்கு சர்க்கரை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி வேலையை கம்மி பண்ணுறதுக்கு இது ஒரு படித்தேன், நல்லா இருந்தது அப்படின்னு போட்டோம். ஓகேவா? நீங்களும் ஜாலியாக அது மாதிரி எடுத்துக்கோங்க. லைஃப்பை வெரி ஸ்வீட்டாக எடுத்துக்கோங்க. ஓகே, மீண்டும் சந்திப்போம். பாய்.